friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ட்ரிபிள் லேயர் சாக்லேட் மூஸ் கேக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பேக் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஆனா மத்த கேக்கை விட கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமா இருக்கும். என்னைக்காச்சும் நம்ம ஃபேமிலி இல்லனா ஃப்ரெண்ட்ஸை சர்ப்ரைஸ் பண்றதுக்கு இது ஒரு அட்டகாசமான கேக். இந்த கேக் பண்றதுக்கு நமக்கு 3 டைப் ஆஃப் சாக்லேட் வேணும். நான் இன்னைக்கு டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், அப்புறமா ஒயிட் சாக்லேட் எடுத்துர்க்கேன். உங்ககிட்ட ஒரு டைப் சாக்லேட் தான் இருக்குது அப்படின்னா 3 லேயராக பண்ணாமல் ஒரே டைப் சாக்லேட் வச்சு ஒரு பெரிய லேயர் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கீழே வைக்கக்கூடிய அந்த பேஸ் தயார் பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 15 ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணதும் இதில் 4 டேபிள் ஸ்பூன் உருக்குன வெண்ணெய், அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மறுபடியும் அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சிடலாம். நான் இன்றைக்கி 8 இன்ச் ஸ்ப்ரிங் பேன் எடுத்திருக்கேன். அரைச்சி வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட்டை உள்ளே சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான். அடுத்த லேயர் ரெடி ஆகிறது வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம டார்க் சாக்லேட் வச்சு கீழே வைக்கக்கூடிய மூஸ் தயார் பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் ஜெலட்டின், ஜெலட்டினுக்கு பதிலாக நம்ம கடல் பாசியும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். இப்போ கீழே ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி சூடாகி ஆவி வந்ததும் மேலே ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சேர்த்து இது உருகட்டும். கரைஞ்சால் மட்டும் போதும், சாக்லேட்டை ரொம்ப நேரம் சூடு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி உருகுனதும் இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல ஜெலட்டின், அதை லைட்டாக சூடு பண்ணணும். ரொம்ப நேரம் சூடு பண்ண தேவையில்ல, லைட்டாக சூடு பண்ணால் போதும். இப்போ இதை எடுத்து சாக்லேட் மேலே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. அடுத்தது ஒரு பவுலில் 1 கப் ஹெவி விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். நம்ம பீட் பண்ணும்போது தான் ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியே எடுக்கணும். 5லேருந்து 7 நிமிஷம் போல் நல்லா ஸ்டிஃபான பீக் வர்றது வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கப்புறமா இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாக்லேட்டில் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். சாக்லேட் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம க்ரீம் சேர்த்துக்கணும், இல்லைனா க்ரீம் உருகிரும். மீதி இருக்கிற க்ரீமையும் சேர்த்து நல்லா ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போவே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரெடி ஆகியாச்சு. இதை எடுத்து நம்ம ஓரியோ லேயர் மேலே சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு லைட்டாக ஷேக் பண்ணி வச்சுக்கோங்க லெவல் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட் லேயர் ரெடி ஆகியாச்சு. இப்போ இதை 20 நிமிஷம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது நம்ம அடுத்த லேயர் ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி டபுள் பாய்லரில் 200 கிராம் மில்க் சாக்லேட் சேர்த்துக்கோங்க. கூடவே 4 டேபிள் ஸ்பூன் விப்பிங் க்ரீம் சேர்த்து இது கரையட்டும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு பண்ணோம்ல அதே மாதிரி 1 டீஸ்பூன் ஜெலட்டினில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறமா 1 கப் விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு வச்ச லேயர் கொஞ்சம் செட் ஆகியிருக்கு. இப்போ இது மேலே மில்க் சாக்லேட் லேயரையும் சேர்த்துடலாம். அடுத்த லேயர் ரெடி பண்ணுறது வரைக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ கடைசியாக நம்ம ஒயிட் சாக்லேட் வச்சு மேலே இருக்கக்கூடிய லேயர் தயார் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் 200 கிராம் சாக்லேட், கூடவே 4 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சேர்த்து இது நல்லா கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜெலட்டினை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல க்ரீம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த லேயரும் ஓரளவுக்கு செட் ஆகியாச்சு. கடைசியாக இந்த லேயரையும் மேலே சேர்த்துட்டு நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கோங்க.
எல்லா லேயரையும் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து கடைசியாக 2 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகும். வச்சுட்டு வந்துடலாம். இப்போ 3 மணி நேரம் போல் ஆகியிருக்கு. நல்லா செட் ஆகியிருக்கு. நம்ம வந்து மேலே வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொக்கோ பவுடர் சேர்த்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி, கூடவே கொஞ்சம் சாக்லேட். இப்போ கேக்கை கட் பண்ணுற நேரம் வந்தாச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. லேயர் லேயராக ரொம்ப சூப்பராக இருக்குது. மீதி இருக்கிற கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டடா, நம்மளோட சாக்லேட் மூஸ் கேக் தயாராகிடுச்சு. பாருங்கள், 3 லேயரும் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மூஸ் கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.